அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் பற்றியும், அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே ஃபஸ்ட்டு யார் வந்து மொபைலில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, இல்லை வந்து மற்றபடி மொபைலில் ஏதாச்சும் வீடியோ எடுத்து ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போனோம். நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் 2 ஆப்புமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசம் நான் போகிறேன். ஓகேங்களா? ஏஜெட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஏஜெட் பாருங்கள், ஏஜெட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு வருது. அதை கிளிக் பண்ண உடனே வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ரெட் கலர் இருக்குங்களா, கேமரா மாதிரி இருக்குங்க இல்லையா, அதுதான். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ சொன்னாங்க இல்லையா, வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ குரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வீடியோ குரு. ஓகேங்களா? வீடியோ மேக்கர் பார் யூடியூப்னு போட்டால் வந்துடும். நானும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஆப் வந்து ஆல்ரெடி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இந்த 2 ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 ஆப்பை வச்சு நீங்கள் நல்லபடியாக பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தபடியாக இந்த வீடியோ மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் அந்த ஹெட்டில் வந்து நிற்கும், ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணணும், நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? நிறையா வீடியோஸ் இருக்குது என்னோட இதில் ஃபோல்டரில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இமேஜஸ்மே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போது ஒரு 2 வீடியோஸ் மட்டும் எடுத்து, சின்ன வீடியோஸை எடுத்து அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா 2மே ரொம்ப சின்ன வீடியோவை இப்போ எடுத்துக்கலாம். நம்ம சப்போஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 10 செகண்டுக்கு ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வேறு ஏதாவது சின்ன வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, இங்கே ஒரு 13 செகண்டுக்கு ஒரு வீடியோ இருக்குது. ஓகேங்களா? அந்த 2 வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, நம்ம வந்து அந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்கு வந்து சேர்ந்துடும். பாருங்கள், ஒர்க்கிங் டைரக்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவும் வந்துடுச்சு. இந்த 2 வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா சப்போஸ் நம்ம 2த்தையும் அரேஞ்ச்மெண்ட் மாற்றணும், இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டாக மாற்றணுனாக்கா அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணோடனே இதை வந்து இந்த பக்கம் தள்ளிங்கன்னா அது அந்த பக்கமாக மாறிடும். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டீன் இருக்கும். ஓகேங்களா? டீன் போட்டு நான் வணக்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன், வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அலைன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எவ்வளோ நேரத்துக்கு அந்த வணக்கம் வரணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட கடைசி வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்களா தெரியும், வீடியோ எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும், இந்த ஆரோ மார்க் போட்டு. அந்த ஆரோ மார்க்கை போட்டு இங்கே இது பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். அதாவது 320 பிக்சலு, 480 பிக்சலு, 640, 720, அப்புறம் 1080. இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா 1080 பிக்சல் இது பண்ணியிருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்கும், லோ, மீடியம், ஹை. நம்ம ஜஸ்ட் ஃபார் டீச்சிங் பர்பஸ்ன்றதுனால நான் லோ இதுலேயே வந்து பார்த்தினாக்கா சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறது வந்து பார்த்தினாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதுனால சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தினாக்கா அந்த கரஸ்பாண்டிங் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்கள், 17 நல்ல ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகுது வீடியோ. ஓகேங்களா? இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஃபுல்லாக வந்து வீடியோ க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோ இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து 2வது வீடியோ, இதான் வந்து 2வது வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.